السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இது பகுதி 2 கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரை 143 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இந்த 144வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள் இந்த பாடத்தை முழுமையாக கண்டு இதனுடைய முழு பலனை அடைவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். பகுதி 2, அதாவது மாரிஃபா நக்கிரா என்ற பொது தலைப்பின் கீழ் இரண்டாவது பாடமான துவாயிஃபத்தும் மின் அஹ்காமில் அலமி, அலமுடைய சட்டங்களிலிருந்து ஒரு பகுதியை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களில் நாம் அலம் என்ற சட்டங்கள் என்றால் என்ன தெளிவை பார்த்தோம். அதாவது அலம் எப்படியெல்லாம் வரும், அதாவது ஒரு முஃப்ரதாக வரும். அதே போல இலாஃபத் என்ற இடையில் இணைக்கப்பட்டு அப்துல் காதிர் என்று இலாஃபத் ரீதியில் இணைக்கப்பட்டு ஒரு பெயராக தர்கீபே இலாஃபி மூலம் ஒரு அலம் வரும். அதே போல தர்கீபே மஸ்ஜி முகமது தௌஃபீக், முகமது அடில்வான் என ஏதோ ஒரு எழுத்தை சேர்த்து 2 வார்த்தையை சேர்த்து வைக்கிற தர்கீபே மஸ்ஜி என்ற அடிப்படையில் வரும். அதே போல ஒரு இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்ட முபத்ததா கபரோ ஃபிஅல் ஃபாயிலோ இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டு அப்படியே பேராக வரும். அதே போல வைகி என்று முடியக்கூடியதற்கு முடியதை கொண்டு ஒரு அலமாக வரும். இது 5 நாம் கண்டோம். முஃப்ரதாக இருந்தால் அதுக்கு ஏரா வழங்கப்படும். இலாஃபத் ரீதியில் இணைக்கப்பட்டிருந்தால் முதலாவது பகுதிக்கு ஏரா வழங்கப்படும். 2வது பகுதிக்கு இலாஃபத் என்ற அடிப்படையில் ஜெர் கொடுக்கப்படும். தர்கீபே மஸ்ஜியாக இருந்தால் அது கைர் முன்சரிஃபுடைய ஏரா கொடுக்கப்படும் என்றும், வைகி என்று முடிந்தால் அது கசரி மீது மபுனி என்றும், அதே போல இஸ்னாது இலக்கண ரீதியில் இணைக்கப்பட்டால் அது அப்படியே படிக்க வேண்டும் என்றும் நாம் பார்த்தோம். அதே போல முதலில் வைக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ம் என்றும், 2வது அவங்களுக்கு புனைப்பெயராக வைக்கப்பட்டது. அந்த புனைப்பெயர் அபு உம்மு இபுனை கொண்டு ஆரம்பித்தால் அதற்கு குண்ணியத்தென்றும், இல்ல அதை விட்டு ஆரம்பிக்காமல் ஒரு புனைப்பெயராக வைத்தால் அது மதகையோ அல்லது ஒரு புகழையோ இகழையோ குறித்தால் அது லக்கப் என்றும் நாம் பார்த்தோம். வாருங்கள் இப்போ தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை இன்னும் மீதமுள்ள பாடங்களை நாம் தொடர்ந்து காண்போம். வாருங்கள் இப்போ இந்த படிப்பதின் மூலம் அலமை பற்றி ஒரு முழு தெளிவை நாம் காண்போம். அதே போல லக்கபு குணியத்தை பற்றியும் ஒரு முழு தெளிவை நாம் என்ன செய்ய முடியும், இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும். வாருங்கள் இப்பொழுது பாடத்திற்குள் போவோம். பயிற்சி 2 பார்ப்போமா? பையின் ஃபில் இபாரத்தில் ஆத்தியத்தி பின்வரும் வாசகத்திலே விளக்கு அன்வா அல் அலாமி அலம்களின் வகைகளை விளக்கு, அஹ்வாலஹா இன்னும் அந்த அலம்களின் நிலைமைகளை விளக்கு, மின் ஹைசுல் ஏராபி ஒல் பினாய் ஏராப் இன்னும் பினாவை கவனிப்பதிலிருந்து அந்த அலம்களின் நிலைமைகளை விளக்கு. இப்ப பின்னாடி வரதுல அலம்களுடைய வகைகளை விளக்கணும், இன்னும் அதனுடைய நிலைமைகள் ஏராப் பினாவை கவனிச்சு அதோடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லி நம்ம விளக்கணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சிடும், இது வாசகத்தை படிச்சிரும். அப்ப இப்னு ஹல்லிகான் என்பவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய வாசகம். சரியா? அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவருடைய புகழை பத்தி பேசக்கூடிய ஒரு வாசகம் தான் இது. அதை பார்த்துவிட்டு நம்ம என்ன செய்வோம், பாடத்திற்குள் போவோம். அவங்க கேட்ட மாதிரி பதிலை நாம் பார்ப்போம். பாருங்க, கால இப்னு ஹல்லிகான். கால இப்னு ஹல்லிகான இப்னு ஹல்லிகான் என்பவர்கள் கூறினார்கள், கான இப்னுல் அமீதி அபுல் ஃபதலி முஹம்மது இப்னுல் ஹுசைனி வசீர ருக்குனி தௌலதி இப்னு புவைஹி அர்ரஜான. இப்னு அமீத் என்பவர்கள் அபுல் ஃபதல் முகமது இப்னு ஹுசைன் என்பவர்கள் ஆகியிருந்தார்கள், அமைச்சராக ஆகியிருந்தார்கள். ருக்னு தௌலா என்பவர்களுடைய அமைச்சராக ஆகியிருந்தார்கள். ருக்னு தௌலா இப்னு புவை என்பவர்களுக்கு அமைச்சராக ஆகியிருந்தார்கள். சரியா? யாருக்கு அமைச்சராக ஆகியிருந்தார்கள்? ருக்னு தௌலா இப்னு புவை என்பவர்களுக்கு அமைச்சராக இந்த முகமது இப்னு ஹுசைன் என்பவர்கள் ஆகியிருந்தார்கள். அர்ரஜான் என்ற நாட்டில். வக்கான இன்னும் அந்த யாரு இப்னுல் அமீத் அவர்கள் ஆகியிருந்தார்கள் முத்தவஸ்ஸியன் ஃபி உலூமில் ஃபல்சஃபதி வன் நுஜூமி 2 கலை. என்னென்ன கலை? தத்துவ அறிவுகளிலும் வன் நுஜூமி வானியல் துறைகளிலும். இல்முல் ஃபல்சஃபா இல்முல் நுஜூம். சரியா? இப்ப தத்துவ கலை அதே போல வானியல் கலை 2 கல்வியிலும் விசாலமானவர்களாக ஆகியிருந்தார்கள், அதாவது ஆழ்ந்த அறிவுடையவர்களாக ஆகியிருந்தார்கள். அம்மல் அதபு வல் கிதாபத்து அது மட்டுமின்றி இலக்கியம் மற்றும் எழுத்துக்கலையாகிறது. இலக்கியம் இன்னும் எழுத்துக்கலையாகிறது. ஃபலம் யுகாரிபுஹு ஃபீஹிமா அந்த 2 கலையிலே, இந்த 2 துறையிலே
இலக்கியம் எழுத்துத்துறை இரண்டு துறையிலேயும் அவரை நெருங்கவில்லை. யாரை? இந்த இப்னுல் அமீதை நெருங்கவில்லை. அஹதுன் ஃபி ஜமானிஹி, அந்த இப்னுல் அமீது வாழ்ந்த காலத்திலே ஒருவரும் இந்த இரண்டு துறையிலே அந்த இப்னுல் அமீதை நெருங்கவில்லை. இப்போ அவ்வளவு சிறந்தவங்க அந்த துறையில, அவரை அடிச்சுக்க ஆளே இல்லை. ஒருவர் கூட அவங்க நெருங்க கூட முடியல. மக்கான யுசம்மா அல், அவர்களுக்கு அந்த இப்னுல் அமீத் அவர்களுக்கு பெயர் சொல்லப்பட்டது அல் ஜாஹிப சானிய, அல் ஜாஹிதா சானிய, இரண்டாம் ஜாஹித் என்று பெயர் சொல்லப்பட்டது. இப்ப இரண்டாம் ஜாஹில், ஜாஹில் என்றவங்க பலாகா துறையில் மிகப்பெரிய இமாம் அவர்கள் ஜாஹில். நம்ம இந்த பாடத்திலே முன்னாடியே பார்த்தோம் இமாம் ஜாஹிலை பத்தி, சரியா? இப்ப இமாம் ஜாஹில் அவங்க பலாகா துறையில், ஆஹ் பேச்சு துறையில் மிக பெரும் இமாம். அப்ப அந்த இமாமுடன் ஒப்பிட்டு உங்களுக்கு என்ன பேரு? இரண்டாம் ஜாஹில்னு பேர் வச்சாங்களா, சரியா? கால சஅலபியு, சஅலபி என்பவர்கள் கூறுகிறார்கள், முதிஅத்தில் கிதாபத்து பி அப்துல் ஹமீதி, எழுத்துத்துறை அப்துல் ஹமீதை கொண்டு, அப்துல் ஹமீத் என்பவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வஹுத்திமத், அது முடிக்கப்பட்டது பி இப்னில் அமீ, பி இப்னில் அமீதி, இப்னுல் அமீதை கொண்டு முடிக்கப்பட்டது. அப்துல் ஹமீதை கொண்டு ஆரம்பித்து இப்னுல் ஹமீதை கொண்டு எழுத்துத்துறை என்ன செய்யப்பட்டது? முடிக்கப்பட்டது. வாருங்கள் இப்பொழுது பயிற்சி கா பார்ப்போமா? இப்னு ஹல்லிகான், இப்னு ஹல்லிகான் என்பது குன்னியத்தாகும். குன்னியத்துன், இப்னு வச்சு ஆரம்பிச்சா அது குன்னியத் தானே. இப்ப இது குன்னியத்துன். அப்ப இதோடைய நிலைமை விளக்க சொன்னாங்களே மொரம் அப்படிய கவனிச்சு, இது முரக்கபுன் இலாஃபியும். அப்ப இது இப்னு முலாஃபு ஹல்கா, என்னது ஹல்கான் இல்ல ஹல்லிகான், சரி. அப்ப இது வந்து ஹல்லிகான் என்பது முலாஃபிலிஹி. அப்ப இது முரக்கபுன் இலாஃபியும், இலாஃபத் என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். யுரபு சதுருஹு, அந்த முரக்கப் இலாஃபியின் முதல் வார்த்தை ஏறாப் வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு ஏறாப் வழங்கப்படும். வ அஜுசுஹு, இன்னும் அதனுடைய இரண்டாம் வார்த்தை பில் இலாஃபத், இலாஃபத் என்பதை கொண்டு ஏறாப் வழங்கப்படும். இப்ப இப்னு என்பதற்கு அதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஆமில்களை கவனித்து ஏறாப் வழங்குனதுக்கு. அதே போல ஹல்லிகான் என்பதற்கு இப்னு முலாஃபு, இது முலாஃபிலிஹி தானே, அதனால இலாஃபத் என்ற அடிப்படையில் இந்த ஹல்லிகான் என்பதற்கு ஏறாப் வழங்கப்படும், சரியா? அப்ப இதுதான் என்னது இங்க பாடம். அப்ப நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பாடத்திலே, சதுர் என்றால் ரெண்டு வார்த்தையில் முதல் வார்த்தைக்கு சதுர் என்பார்கள், இரண்டாவது வார்த்தைகளுக்கு என்ன செய்வாங்க? அஜூஸ் என்று கூறுவார்கள் என்று நாம் பாடத்திலே பார்த்தோம். அடுத்து பாருங்க இப்னுல் அமீதி, இப்னுல் அமீது, இப்னு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்னது? குன்னியத் தானே. அப்ப குன்னியத்தா இருக்கும். முரக்கபுன் இலாஃபியன், இதுவும் என்னது? முலாஃப் முலாஃபில் என்ற இணைப்பில் இணைப்பை சார்ந்த ஒரு இணைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். முலாஃப் முலாஃபில் என்ற இலாஃபத் என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்ட வார்த்தையா இருக்கும். யுஅரபு சதருஹு, அந்த முரக்கப் இலாஃபியின் முதல் வார்த்தை யாராபு வழங்கப்படும். அல ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு, முன்னால் இருக்கக்கூடிய ஆமில்களை கவனிப்பதை கொண்டு யாராப் வழங்கப்படும். அஜுசுஹு, இன்னும் அதனுடைய இரண்டாம் வார்த்தை பில் இலாஃபத்தி, இலாஃபத் இணைப்பை கொண்டு என்ன செய்யப்படும்? யாராப் வழங்கப்படும். அல் அமீத் என்பது இரண்டாவது, இலாஃபத் என்ற அடிப்படையில் யாராப் வழங்கப்படும். இப்னு என்பது அதுக்கு முன்னால் உள்ள ஆமில்களை கவனிப்பதை கொண்டு என்ன செய்யப்படும்? யாராப் வழங்கப்படும், சரியா? அடுத்து அபுல் ஃபதுலின்னு வந்துச்சு. இப்ப அபுல் ஃபதுலி இப்னு அபுவை கொண்டு ஆரம்பிச்சாவே குனியத் தான். அப்ப இதுவும் என்னதா? குன்னியத்துன், குன்னியத்தா இருக்கும். இப்ப முரக்கபுன் இலாஃபியுன் வர, இதுவும் என்னது? இலாஃபத்தை சார்ந்த இணைக்கப்பட்ட வார்த்தை தான். அதாவது இலாஃபத்தை சார்ந்த இணைக்கப்பட்ட வார்த்தையாகும். யுஅரபு சதுருஹு, அந்த முரக்கப் இலாஃபியின் ஆரம்ப முதல் வார்த்தை யாராப் வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு, அதுக்கு முன்னால் வரக்கூடிய ஆமில்களை கவனிப்பதை கொண்டு யாராப் வழங்கப்படும். வாஜுசுஹு, இன்னும் அந்த முரக்கப் இலாஃபியின் இரண்டாம் வார்த்தை பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு யாராப் வழங்கப்படும். இலாஃப, இந்த அல் ஃபதுல் என்பது இரண்டாம் அஜுஸ், இதுக்கு யாரா வழங்கப்படும். இலாஃபத்தை கவனிச்சு இது யாரா வழங்கப்படும். முஹம்மதன் என்பது இஸ்மு. அப்ப குனியத்தும் இல்ல, இது லக்கபும் இல்ல, அப்படிதானே? இது அசல்ல ஒரு நபருக்கு அசல முதலில் பெயர் வைக்கப்பட்டால் அதான இஸ்மு. முகமது என்பது இஸ்மு. இப்ப இஸ்மாக இருந்தால் அதற்கு சாதாரணமா முஃபரதாக இருந்தால் அது யாரா வழங்கப்படும், அப்படிதானே? அரபு அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு யாரா வழங்கப்படும். ஏன்னா இது முஃப்ரத், ஒரு அலம் முஃப்ரதாக இருந்தால் அதற்கு ஆமிலை கவனித்து யாரா வழங்கப்படும். அல் ஹுசைன் என்பது இஸ்முன், இஸ்மா இருக்கும். இது முதலில் வைக்கப்பட்ட பெயர் தான். இது லக்கபோ குன்னியத்தோ கிடையாது. அதனால யுரபு அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு என்ன செய்யப்படும்? இதற்கு, இந்த இஸ்முக்கு பெயர் ஏராப் வழங்கப்படும். ஏன்னா இந்த பெயரும் என்னதுதான்? முஃப்ரதாக வந்திருக்கிறது அல்லவா? அடுத்து பாருங்க ருக்னு தௌலா. இப்ப ருக்னு தௌலத் என்பது லக்கபுன், லக்கபா இருக்கும், சரியா? அரசாங்கத்தின் தூண் என்று அர்த்தம், சரியா? அப்ப இது ஒரு புனை பெயராக வைக்கப்பட்டது அரசருக்கு, சரியா? அப்ப இது புனை பெயர், அது ஒரு புகழை குறித்தால் அது லக்கப் அல்லவா? அதான் இது லக்கபுன், லக்கபா இருக்கும். ஆனா இது என்னவா இருக்குது?
இலாஃபத் இருக்கிறது. அப்ப இலாஃபத்தின் அடிப்படையில் இருந்தா முதலாவதுக்கு முன்னால் இருக்க ஆமிலை கவனித்தும், இரண்டாவதற்கு இலாஃபத் என்ற அடிப்படையில் அந்த இலாஃபத்துடைய அரபு வழங்கப்படும் சொன்னோம்ல. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, முரக்கபுன் இலாஃபியும் இலாஃபத் என்ற ரீதியில் இணைக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கும். அரபு ஏராபு வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு அதனுடைய முதல் வார்த்தை ஏராபு வழங்கப்படும். யோரபு சதுருகுன்னு வரணும். இங்க சதுருகு மிஸ் ஆயிருக்கு, சரியா? அந்த முரக்கப் இலாஃபியின் ஆரம்ப முதல் வார்த்தை ஏராபு வழங்கப்படும். ஆமில்களை கவனிப்பதை கொண்டு முன்னால் வரக்கூடிய ஆமில்களை கவனித்து ஏராபு வழங்கப்படும். அஜுசுஹு, இன்னும் அந்த முரக்கப் இலாஃபியின் இரண்டாவது வார்த்தை ஏராபு வழங்கப்படும். இலாஃபத், இலாஃபத் என்ற அடிப்படையை கொண்டு ஏராபு வழங்கப்படும். ஜர்ருதா விளங்க என்னது, முலாஃபிலேக்கு ஜர்ரு தானே, இந்த ஜர்ருடைய ஏராபு வழங்கப்படும். அடுத்து பாருங்க, இப்னு புவைஹி அப்படின்னு மேல பார்த்தோம்ல, இப்னு புவைஹி. இப்ப வைஹியை கொண்டு முடிஞ்சால் கசரின் மீது அப்படின்னு படிச்சோம்ல. இப்ப இப்னு கொண்டு ஆரம்பித்தனால இது குன்னியத், அதான் குன்னியத்துன்னு போட்டிருக்காங்க. அது என்ன யாராபு, யோரபு சதுருகு அலா ஹசபில் அவாமிலி. இப்ப இப்னுக்கு என்னது, முதல் வார்த்தை இது வந்து முரக்கபுன் இலாஃபின்னு போடணும், போடல, சரியா? அப்ப இது என்னது, முரக்கபு இலாஃபி தான். இப்னு முலாஃபு பை புவைஹி என்பது முலாஃப் இலைஹி, சரியா? அப்ப அந்த முரக்கபு இலாஃபியின் முதல் வார்த்தை ஏராப் வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமில்களை கவனிப்பதை கொண்டு. அஜுசுஹு, இன்னும் இந்த முரக்கபு இலாஃபியின் இரண்டாம் வார்த்தை பில் இலாஃபத்தி, இலாஃபத்தை கொண்டு ஏராப் வழங்கப்படும். இப்போ புவைஹி என்பது முலாஃப் இலைஹி, ஆனா இலாஃபத்தை கொண்டு ஏராப் வழங்கப்படும். ஏன்னா இது முரக்கபே இலாஃபி தானே. முலாஃபு இலிஹி, இன்னும் முலாஃப் இலிஹி ஆகிறது ஹுனா இங்கு மபுனின் அல் கஸ்ரி, கஸ்ரின் மீது மபுனியாகும் இங்கு. ஏன்னா வைஹியை கொண்டு முடிந்தால் கஸ்ரின் மீது மபுனியாக படிக்கணும், பாடத்துல படிச்சோம்ல. அதனால இங்கு முலாஃப் இலிஹி என்பது கஸ்ரின் மீது மபுனியாகும், சரியா? அடுத்து பாருங்க, அர்ரஜான ஒரு நாட்டின் பெயர்ல. அப்ப இது இஸ்முன், ஒரு ஊருக்குரிய பெயர். யுரபு அலா ஹசபில் அவா, இது முஃப்ரதாக வந்து விட்டது, அதனால ஹசபில் அவாமிலி, ஆமீன்களை கவனிப்பதை கொண்டு யாராபு வழங்கப்படும். அல் ஜாஹிது, ஜாஹித் என்பது என்னவாக இருக்கிறது, இதுவும் இரண்டாம் ஜாஹித் லக்கபுன், அவங்களுக்கு லக்கபாபா தானே. இப்னு அமீத் அவங்களுக்கு புனை பெயராக தானே வச்சாங்க. இரண்டாம் ஜாஹில் என்பது ஜாஹிலு சானி என்று வர வேண்டும். வெறும் ஜாஹில் என்றால் என்னது, லக்க புனை பெயராக வைக்கப்பட்டது. யோரபு அலா ஹசபில் அவாமிலி, ஆமீன்களை கவனிப்பதை கொண்டு யாராபு வழங்கப்படும். அடுத்தது பாருங்க, அஸ்ஸாலபி, சாலபி என்பது இங்க மேல வந்துச்சுன்னா கால சாலபின்னு. இப்ப சாலபி என்பது என்னதுதான், லக்கபுன் புனை பெயர் தான். யோரபு அலா ஹசபில் அவாமிலி, இது முஃப்ரதாக இருப்பதினால், இது மூணுமே முஃப்ரது. முஃப்ரதா ஒரு பெயர் வச்சாவே அது என்னதுதான், ஆமீன்களை கவனிச்சு அதுக்கு யாரா வழங்கலாம்னு சொன்னோம்ல, அதான் ஆமீன்களை கவனிப்பதை கொண்டு யாரா வழங்கப்படும். அப்துல் ஹமீத் என்பது இஸ்முன், அது என்னவாக இருக்கும், ஒரு இஸ்மு, முதலில் வைக்கப்பட்ட பெயர், சரியா? அப்ப இது அப்துல் ஹமீத் என்பது இஸ்முதான். யோரபு சதுருஹு, அப்ப இது முரக்கபுன் இலாஃபியும், அது போடணும். ஏன்னா அப்து முலாஃபு, ஹுமைத் என்பது முலாஃபிலிஹி, ஒரு இலாஃபத் என்ற ரீதியில் இணைக்கப்பட்ட வார்த்தை. அப்ப யோரபு சதுருஹு, அந்த முரக்கப் இலாஃபியின் முதல் வார்த்தை யாரா வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமீன்களை கவனிப்பதை கொண்டு இந்த முதல் வார்த்தை அபுத் என்பது யாரா வழங்கப்படும். அஜுசுஹு, இன்னும் அந்த முரக்கப் இலாஃபியின் இரண்டாம் வார்த்தை இரண்டாம் வார்த்தை யாரா வழங்கப்படும். பில் இலாஃபத்தி, இலாஃபத் என்ற அடிப்படையில் யாரா வழங்கப்படும். அப்ப ஹுமைத் என்பது, ஹமீத் என்பதற்கு என்னது, அதுக்கு முன்னாடி என்னது, இலாஃபத்து முலாஃபிலிஹினுக்கு ஜர்ரு தானே, இலாஃபத் என்ற அடிப்படையில் யாரை வழங்கப்படும். அதே தான் இருக்கும். இப்னுல் அமீதி என்பதற்கும் குன்னியத்தும், இப்னு கொண்டு ஆரம்பிச்சா அது குன்னியத் தானே, இப்போ இது குன்னியத்தும் குன்னியத்தா இருக்கும். யோரபு சதுருஹு, இது முரக்கபு இலாஃபி தான், முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் இணைக்கப்பட்டது. அப்ப முரக்கபுன் இலாஃபியும் இது. யோரபு சதுருஹு, அந்த முரக்கபு இலாஃபியின் ஆரம்பம் ஏராபு வழங்கப்படும். அலா ஹசபில் அவாமிலி, ஆமீன்களை கவனிப்பதை கொண்டு ஏராபு வழங்கப்படும். அஜ்சுஹு, இன்னும் அந்த முரக்கபு இலாஃபியின் இரண்டாம் பகுதி, இரண்டாம் வார்த்தை பில் இலாஃபத்தி, இணைப்பு என்பதை கொண்டு முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படும், ஏராப் வழங்கப்படும். அப்ப அமீத் என்பதற்கு முலாஃபிலிஹி என்ற அடிப்படையில், இலாஃபத் என்பதை கொண்டு என்ற அடிப்படையில் என்ன செய்யப்படும், ஏராப் வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ், என்ன செஞ்சாச்சு, இது முழுமையாக கொடுத்து விட்டோம். இப்ப பயிற்சி 3. இப்ப பயிற்சி 3 பாருங்க. அலா கம் சூரத்தன் யும்கினு தர்தீபுல் அலாமில் ஆத்தியத்தி, எத்தனை தோற்றத்தின் பிரகாரம் பின்வரும் அலம்களை வரிசைப்படுத்துவது சாத்தியமாகும். எத்தனை தோற்றத்தில் பின்வரும் வார்த்தைகளை என்ன செய்ய முடியும், வரிசைப்படுத்துவது சாத்தியமாகும் என்று கேட்கிறார்கள். 2 கொடுத்திருக்காங்க. ஒண்ணு, மூசா அல் ஆரிஃபு அபு நாஃபியின். மூசா என்பது பெயர், அல் ஆரிஃப் என்பது அறிந்தவர் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய புனைப்பெயர், அபு நாஃபியின் என்பதும் புனைப்பெயர், அபுவை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய புனைப்பெயர், சரியா? 2வது அப்துல் அசீசி, இது வந்து பெயர். பத்ருத்தீன், மார்க்கத்தின் என்னது பத்ரு, என்னது பௌர்ணமி. அதே போல இப்னு மன்சூர் என்பது புனைப்பெயர், இப்னை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய. அப்படின்னா அபு, இது குன்னியத், அபு நாஃபி என்பது குன்னியத்து, இப்னு மன்சூர் என்பது குன்னியத்து, அல் ஆரிஃப் என்பது இங்க என்னது லக்கபு,
அதே போல இங்கேயும் லக்கபு, அதே போல இது இஸ்மு, இதுவும் இஸ்மு. வாருங்கள் இப்பொழுது அதை எத்தனை வரிசைப்படுத்தலாம் என்பதை நாம் காண்போம். இப்ப பாருங்க, மூசா அல் ஆரிஃபு அபு நாஃபியின் என்பதை எப்படி வரிசைப்படுத்தலாம்? ஃபர்ஸ்ட் மூணு வகையா வரிசைப்படுத்தலாம். அல் இஸ்மு சும்மல் லக்கபு சும்மல் குனியத்து. ஃபர்ஸ்ட் இஸ்மு, அதுக்கப்புறமா லக்கபை கொண்டு வர்றது, அடுத்து குனியத்து கொண்டு வர்றது. இது மூணு பாடத்துல இதோட இஸ்முனா என்ன, லக்கப்னா என்ன, குனியத்துனா என்னன்னு பார்த்தாச்சு. அதை வரிசை எப்படி படுத்தணும்னா இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இஸ்மு ஃபர்ஸ்ட் மூசா ஃபர்ஸ்ட் கொண்டு வர்றது, அடுத்த லக்கபு அல் ஆரிஃபு ரெண்டாவது கொண்டு வர்றது, மூணாவது குனியத் அபு நாஃபியின் மூணாவது கொண்டு வரும். அடுத்து அல் இஸ்மு சும்மல் குன்னியத்து சும்மல் லக்கபு. ஃபர்ஸ்ட் இஸ்மு, அதுக்கப்புறமா குன்னியத்து, அதுக்கப்புறமா லக்கபு கொண்டு வருது. பாருங்க, மூசா இஸ்மு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாச்சு, அடுத்தது குன்னியத். அபு நாஃபியின் என்பது குன்னியத், ரெண்டாவது கொண்டு வந்தாச்சு. அல் லக்கபு அல் ஆரிஃபு இது மூன்றாவது கொண்டு வந்தாச்சு. அடுத்தது மூணாவது ஒரு வரிசை இருக்கிறது, அல் குன்னியத்து சும்மல் இஸ்மு சும்மல் லக்கபு. ஃபர்ஸ்ட் குன்னியத்தை கொண்டு வருது, பிறகு இஸ்மை கொண்டு வருது, பிறகு லக்கபை கொண்டு வருது. மேல இஸ்மு, பிறகு குன்னியத்து, பிறகு லக்கபு. சரியா? அப்ப மூணு வரிசைப்படுத்தலாம். இஸ்மு பிறகு லக்கபு, சிவ பிறகு குனியத்து, இஸ்மு பிறகு குனியத்து பிறகு லக்கபு, அடுத்த குனியத்து பிறகு இஸ்மு பிறகு லக்கபு. அப்ப அபு நாஃபியின் முன்னாடி வந்துடும், மூசா இரண்டாவது வந்துடும், அல்ல ஆரிஃபு லக்கபு கடைசியா வரும். சரியா? நம்ம ஒன்னே மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னது? இஸ்முக்கு பிறகுதான் லக்கப் வர வேண்டும். இதை மட்டும் என்ன செய்ய வேண்டும்? நாம் நன்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சரியா? அடுத்து பாருங்க, அப்துல் அசீசி பத்ருத்தீனி இப்னு மன்சூரின். அப்ப அப்துல் அசீஸ் என்பது இஸ்மு, பத்ருத்தீன் என்பது லக்கபு, இப்னு மன்சூர் என்பது குன்னியத். அப்ப அப்துல் அசீஸும் பேரை வைப்பாங்க, பத்ருத்தீன் பேர் வைப்பாங்களே. அப்ப எப்படி இதை இஸ்முன்னு சொன்னீங்க, இதை லக்கபுன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும். எப்பவுமே இஸ்மு தான் ஃபர்ஸ்ட் வரும், லக்கபு பின்னாடி தான் வரும். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் பெயர், இதுதான் லக்கப், புனை பெயர். சரியா? மார்க்கத்தின் பௌர்ணமின்னு அர்த்தம். சரி, அப்துல் அசீஸ் என்பது பெயர், மனிதனுடைய பெயர். இப்ப மேல சொன்ன அதே வரிசை தான் இங்கேயும். அல் இஸ்மு முதலில் இஸ்மு, பிறகு சும்மல் லக்கபு சும்மல் குனியத்து. முதலில் இஸ்மு வருது, பிறகு லக்கப் வருது, பிறகு குனியத்து வருது. இப்போ அப்துல் அசீசி பெயர் முன்னாடி ஃபர்ஸ்ட், பத்ருத்தீனி அதுக்கப்புறமா லக்கப் இரண்டாவது, இப்னு மன்சூரி இப்னு மன்சூர் குன்னியத்து மூணாவது. அபு உம்மு இப்னு கொண்டு ஆரம்பிச்சா அது குன்னியத்துல, அது மூணாவது. அடுத்து அல் இஸ்மு சும்மல் குனியத் சும்மல் லக்கபு. முதலில் பெயர், பிறகு குனியத், பிறகு லக்கபு. பாருங்க, அப்துல் அசீசி பெயர் முதலாவதா, பிறகு குன்யத். இப்னு மன்சூரின், இப்னு மன்சூர் என்பது குன்யத்தா, பிறகு அல் லக்கப் பத்ருத்தீன், பத்ருத்தீன் என்பது லக்கப். இப்போ மூணாவது, இது இரண்டாவது வரிசை. மூணாவது அல் குன்யத்து சும்மல் இஸ்மு சும்மல் லக்கபு. முதல்ல குன்யத்து, பிறகு பெயர் சொல், அது பிறகு என்ன செய்யறது? லக்கபு, லக்கபை கொண்டு வர்றது. இப்னு மன்சூரின் குன்யத்தை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாச்சு, அடுத்து இஸ்மு அப்துல் அசீசி ரெண்டாவது கொண்டு வந்தாச்சு, பத்ருத்தீன் என்ன செஞ்சாச்சு, லக்கபை மூணாவது கொண்டு வந்தாச்சு. அப்ப வரிசையில இதனால வச்சுக்கணும். எப்பவுமே இந்த பாடத்துல நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், லக்கபு ரெண்டாவது தான் வரணும், இஸ்மு தான் ஃபர்ஸ்ட் வரணும். சரியா? இப்ப இந்த பயிற்சி முடிஞ்சிருச்சு. வாருங்கள் கடைசி பயிற்சியை இப்பொழுது காண்போம். இப்ப கடைசி பயிற்சியில் என்ன கூறுகிறார்கள்? பயிற்சி 4. ஹாத்தி அஸ்மா அன் வ அல்காபன் வ குனன் லி சலாசத்தி ரிஜாலின். மூன்று மனிதர்களுக்கு இஸ்முகள் என்னும் லக்கபர்கள் என்னும் குன்னியத்துகளை கொண்டு வா. முரத்தபத்தன் தர்த்தீபன் சஹீஹன், சரியான வரிசையாக வரிசையாக்கப்பட்ட நிலையில் மூன்று மனிதர்களுக்கு பெயர் இஸ்முகளையும் லக்கபுகளையும் குன்னியத்துகளையும் கொண்டு வா. இப்ப இஸ்மு லக்கபு குன்னியத்துனா என்னன்னு பார்த்தாச்சு. அப்ப இஸ்மு லக்கபு குன்னியத்து மூணு மனிதர்கள் கொண்டு வரணுமா, சரியான வரிசையில கொண்டு வரணுமா. ஹாத்தி அஸ்மா அன் அல்கோபன் குனன். இன்னும் இஸ்மு லக்கபு இன்னும் இஸ்முகள் லக்கபுகள் இன்னும் குன்னியத்துகளை கொண்டு வா. லிசலாசி நிசாயின், மூன்று பெண்களுக்கு இஸ்முகளையும் லக்கபுகளையும் இன்னும் குன்னியத்துகளையும் கொண்டு வா. முரத்தபத்தன் தர்தீபன் சஹீஹன், சரியான வரிசையாக வரிசையாக்கப்பட்ட நிலையில் கொண்டு வா. அதுக்குன்னு ஒரு வரிசை இருக்கு, நம்ம பாடத்துல படிச்சிருக்கோம், அந்த வரிசையில கொண்டு வான்றாங்க. சரியா? பாப்போமா? வாருங்கள். இந்த இருக்கு பாருங்க, மூணு பெயர்கள். அஸ்மாஉன் வ அல்காபுன் வ குனன் லிசலாசத்தி ரிஜாலின் முரத்தபத்தன் தர்தீபன் சஹீஹன். பெயர்கள் இன்னும் லக்கபுகள் இன்னும் குன்னியத்துகள், மூணு மனிதர்களுக்குரிய பெயர்கள் லக்கபுகள் குன்னியத்துகள் சரியான வரிசையாக வரிசையாக்கப்பட்ட நிலையில் கேட்டாங்கல்ல. இந்த இருக்கு பாருங்க, அப்துல்லாஹிபுனு அபி குஹாஃபத அபூபக்ரினி சித்தீகு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இஸ்மு, அதுக்கப்புறமா என்ன வரணும், லக்கபு வரணும், அதுக்கப்புறமா குன்னியத் வரணுமா. அத பாப்போமா? இப்ப ஃபர்ஸ்ட் அப்துல்லாஹிபுனு அபி குஹாஃபா இருக்கா, இதுல அப்துல்லா என்பது இஸ்மு, இப்னு
அபி குஹாஃபா என்பது என்னது? குன்னியத்து. அபூபக்கரின் என்பதும் குன்னியத்து. சித்தீகு என்பது லக்கபு. சரியா? அப்ப இஸ்மு, குன்னியத்து, பிறகு லக்கபு கொண்டு வந்திருக்கோம். அடுத்து உமர் இப்னுல் ஹத்தாபி அபு ஹப்ஸினில் ஃபாரூகு. அப்ப உமர் என்பது பெயர், ரலியல்லாஹு அன்ஹு. இது ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெயர். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு இது இஸ்மு. இப்னுல் ஹத்தாபி என்பது குன்னியத். அபு ஹப்ஸின் என்பதும் குன்னியத். அல் ஃபாரூகு என்பது என்னது? லகப். இப்ப இது உண்மை பேசக்கூடியவர்கள். அதே போல ஃபாரூக்னா நன்மை தீமை பிரித்தறியக்கூடியவர்கள். சரியா? அடுத்து உஸ்மான் உபுனு அஃபானின் அபு அப்துல்லாஹி துன்னூரைனி. இப்ப உஸ்மான் என்பது இஸ்மு ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு அஃபான் என்பது குன்னியத்தாகும். அபு அப்துல்லா என்பது குன்னியத். துன்னூரைனி, துன்னூரைன் என்பது இரு ஒளி உடையவர்கள். அதாவது இரு நபிகளாரின் இரு மகள்களை கட்டியதால் இரு ஒளி உடையவர்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹுக்கு பெயர் இருக்கிறது. சரியா? இப்ப இது என்னது? லக்கப். ஓகேவா? அப்புறமா பார்ப்போமா? வாருங்கள். அப்பொழுது இரண்டாவது அஸ்மாஉன் வ அல்காபுன் வ குன்னன் லிஸலாசி நிசாஇன் முரத்தபத்துன் தர்தீபன் சஹீஹன். சரியான வரிசையாக்கப்பட்ட நிலையில் மூன்று பெண்களுக்குரிய இஸ்முகள், லகபுகள், குன்னியத்துகள். ஆயிஷத்து பின்து அபி பக்ரின் உம்முல் முஃமினீன அஸ்-சித்தீகத்து. சரியா? அஸ்-சித்தீகு, அல் ஃபாரூக்கு, துன்னூரைனி. அதே போல அவங்களுக்கு சித்தீகு அப்படின்னு சொன்ன மாதிரி அஸ்-சித்தீகத்து. சரியா? உண்மை பேசக்கூடிய பெண் உம்முல் முஃமினீன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மகளான ஆயிஷா. சரியா? அப்ப பாருங்க, ஆயிஷா என்பதுதான் பெயர். பின்து அபி பக்ரின். அதே போல உம்முல் முஃமினீன்லாம் என்னது? குன்னியத். அஸ்-சித்தீகா என்பது அவங்களுடைய லகப். இஸ்மா என்பதுதான் பெயர். பின்து அபி பக்ரின், உம்மு அப்துல்லா என்பதெல்லாம் குன்னியத். தாத்துன் நிதாகைனி. அப்ப எப்படி படிக்கணும்? அஸ்மாஉ பின்து அபி பக்ரின் உம்மு அப்துல்லாஹி தாத்துன் நிதாகைனி. சரியா? அப்படி படிச்சிட்டோம். அஸ்மா என்பது பெயர், பின்து அபி பக்ரி, உம்மு அப்துல்லா என்பது புண்ணியது, தாத்து நித்தாக்கை. அப்ப இரு கயிறு, அதாவது நித்தாக் என்றால் இடுப்பில் கட்டக்கூடிய கயிறு. அந்த துணி டைட்டாக இருக்கணும். இந்த காலத்துல பெல்ட் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி என்னது? அந்த காலத்துல கயிறு கட்டும். அந்த இடுப்பு கயிறு, இரண்டு இடுப்பு கயிறு உடையவர் அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது மிக பெரும் வரலாறு உடைய ஒரு செய்தி. அவங்களுக்கு பெயர் என்ன சொல்லுவாங்க? இரண்டு இடுப்பு கயிறு உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கிறது. அதுக்கப்புறம் மரியமு பின்து இம்ரான உம்மு ஈசா அல் அத்ராஉ. சரியா? மரியம் பின்து இம்ரான். இம்ரான் இம்ரான் அவர்களின் மகளான மரியம் ரலியல்லாஹு அன்ஹு. மரியம் அலைஹிஸ்ஸலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு மகள் தான் ஆயிஷா அம்மா. இது வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம். யாருடைய மகள்? இம்ரான் அவர்களின் மகளான மரியம் அலைஹிஸ்ஸலாம். உம்மு ஈசா, ஈசா அம்மா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆஹ் அம்மா, தாயார் தான் யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு லக்கப், என்ன லக்கப் இருக்கிறது? அல் அத்ரா என்று என்ன இருக்கிறது? ஆஹ் லக்கப் இருக்கிறது. சரியா? அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மரியம் என்பது என்னவாக இருக்கிறது? ஆஹ் இஸ்மாக இருக்கிறது. பின் இம்ரான உம்மு ஈசா என்பதெல்லாம் புண்ணியத்தாக இருக்கிறது. கடைசியாக அத்ரா என்பது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய லக்கபாக இருக்கிறது. அப்ப நம்ம என்ன செஞ்சாச்சு? அவங்க கேட்ட மாதிரி 3 பேருக்கான பெயர்களை சொல்லியாச்சா? 3 ஆண்களுக்கான பெயர்கள் கேட்டாங்க, அதையும் சொல்லியாச்சு. 3 பெண்களுக்கான பெயர்கள் கேட்டாங்க, அதையும் சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இதுடன் இந்த பாடம் முடிவடைந்து விட்டது. அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை காண்போம். இது அர்த்தம் சொல்லணும். அதரா என்றால் கன்னி. கன்னி மரியா நம்ம கிறிஸ்துவர்கள் கூட சொல்லுவாங்கல்ல. இப்ப கன்னியாஸ்திரி. சரியா? அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய லக்காபு. சரியா? புகழுக்குரியது இது. சரியா? ஆஹ் சரி, அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து அடுத்த பாடத்தில் ஒரு புதிய பாடத்தை காண்போம். வாசிறு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.